எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இன்றைக்கி நம்மளோட டேங் எஃப்எஃப் ஃபார்பிடன் லவ் பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சீரீஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா சியோல் ஏர்போர்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஏர்போர்ட்லலாம் உட்காண்ட்ருக்காங்க ஃப்ளைட்காக. அப்போ ஒரு ஹீல்ஸ் அதை கேட்குது. ஸோ அந்த ஹீல்ஸ் எங்கேருந்து பார்த்தா ஒரு அழகான பொண்ணு சும்மா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்லாம் போட்டு பார்க்கவே சூப்பராக ரொம்ப ஸ்டைலிஷாக வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஹேரெல்லாம் அப்படியே ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அது வேறு யாரும் நம்ம ஹீரோயின் தான். ஸோ அவங்க அப்படி வந்துட்டுருக்கும்போது எல்லாருமே அவங்கள தான் பார்க்குறாங்க. ஒரு சில பேர்லாம் ஆஹா, யாரா இந்த பொண்ணு பார்க்கவே செமையாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அவங்களோட சிஸ்டர் தான் பேசுகிறாங்க. அவங்க பேர் யோங்மின். ஸோ என்னக்கா நீ இன்னும் ஏதோ யாரையும் அமுச்சு வைக்கிறேன்னு சொன்னேன், யாருமே இங்கேயும் வரவே இல்லையே, யார் அமுச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்திருப்பான், அவன் ஹைட்டாக இருப்பான், அப்புறம் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இங்கே ஹேண்ட்ஸமாகவே இல்லையே, இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, நீ சொல்கிற மாதிரி அவங்க தான் இருக்காங்க, அவங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உன்னை வீட்டில் பார்க்குறேன், கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த பர்சன் கிட்ட போயிட்டுருக்காங்க. அவங்களோட பேக் தான் ஃபேஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது இவங்க அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க ஹையர் ஸ்டடீஸுக்கு அப்ரோட் போயிருப்பாங்க. ஸோ அங்கே இப்போ தான் அவங்க ஊர்லேருந்து வராங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டை அவங்க பார்க்கவே இல்லை. ஸோ அதாவது அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க வெட்டிங்க்குமே வந்திருக்க மாட்டாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி தான் அவங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அவங்க யாருன்னே அப்படிங்கிறதே தெரியாது யோனுக்கு. யாரோட அது அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட். அவங்களோட ஃபேஸ் அவங்க பார்த்ததே கிடையாது. அவங்களோட ஐடென்டிட்டி மட்டும் அவங்க அக்கா சும்மா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குத்துமதிப்பாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும்தான் இவனுக்கு தெரியும். ஸோ அப்படியே இதை பற்றி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அங்கே போய் நின்று அவர் பார்த்துட்டே இருக்காங்க. பரவாயில்ல, பார்க்க நல்லா தான் இருக்கான், பின்னாடி இருந்து ஹைட்டாக இருக்கான், பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஸ்டைலிஷாகவும் இருக்கான், இவனோட ஸ்டைலே யூனிக்காக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பர்சன் பின்னாடி திரும்புகிறாங்க. அவங்க கையில் ஒரு பெரிய இதில் அவங்க ஷீட்டில் வெல்கம் பேக் டாக்டர் யோன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே ஆஹா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவனோட பேக் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் யார் நம்ம அக்காவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோன் அப்படியே நான் பெருமையாக அவங்க நினச்சிட்டு நான் தான் யோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் டாக்டர் யோன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து கத்திட்டு இருக்காங்க. அது பார்த்தோன்னே எல்லாருமே அவங்க பார்க்குறாங்க. அந்த ஏர்போர்ட்டில் இருக்க எல்லாருமே அவங்க தான் பார்க்குறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. அப்புறம் நீங்கள் தான் என்னோடய அக்காவோட ஹஸ்பண்ட் கிம் டயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பர்சன் சிரிச்சுட்டே இருக்காங்க. அவங்க பக்கத்தில் இன்னொரு பர்சன் நின்றுருக்காங்க. அவங்கள பார்த்தா அப்படியே அவங்க பாக்கெட்டுக்குள்ளே அவங்க கையை போட்டுட்டு ரொம்பவே எக்ஸ்ப்ரெஷனே இல்லாத ஃபேஸோடு நின்றுட்டுருக்காங்க. யாரோ அவங்கள அந்த ஸ்கூலுக்குலாம் பிள்ளைங்க போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அவங்க அம்மா கொண்டு நிற்க வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வரவே இல்லை, எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நிற்க வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. அப்புறம் நீங்கள் தான் என்னோடய அக்காவோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைங்க நான் அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இல்லை, இவங்க தான் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் தான் என்னது இவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நான் அவங்களோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி, என்னோட பேர் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் ஜங்குக் அவங்க அவரோட மேனேஜர் ரோல் அண்ட் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க டயாங்க. ஓகேவா? ஸோ சொல்கிறாங்க. அப்போ சரி வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம், டயாங்க்கு இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே நீங்களும் சொல்லிட்டு அங்கே போயிடுறீங்க. ஸோ காரில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் தான் டயாங்க உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் விண்டோ பார்த்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ இந்த பக்கத்துலையும் பார்த்தா அவங்க ஐபேடில் ஏதோ மும்மரமாக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. எல்லா பிஸ்னஸ் மேனும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் மெதுவாக சொல்கிறீங்க. அது ஜங்குக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் சரி ஏதாவது பாட்டு போடுங்க, ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் டயாங் அதெல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு நீங்கள் ஏன் உங்களுக்கு மியூசிக் கேட்டால் ஏதாவது அலர்ஜி வந்துடுமா என்ன அப்படின்னு கேட்டோன்னே ஜங்குக்கு சிரிப்பே தாங்க முடியல. எப்படி இவ்வளோ கூலாக பேசிகிட்டு இருக்கா, இவ்வளோ கூலான ஒரு பர்சன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி
நான் என்னோடய ஃபோனில் தான் பாட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறீங்க. உங்கள் ஃபோன் டப்புன்னு வந்து பிடுங்கிடுறாரு. உங்களுக்கு கோவம் வந்தது, எதுக்கு வந்து என்னோட செல்லை பிடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து நான் ஃபோன்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அமைதியாக உட்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் வந்து கேட்காம உங்கள் ஃபோன் வந்து பிடுங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. அவர் வந்து அந்த பக்கம் வந்து அவர் கை வந்து அந்த பக்கம் நீட்டிக்கிறாரு. உங்களால் ஃபோனே எடுக்க முடியல. அப்புறம் திடீர்னு வந்து பிரேக் போட்டுறாங்க. நீங்கள் டப்புன்னு வந்து கீழே போய் விழுந்துறீங்க. பார்த்தா உங்கள் வீடு வந்துருச்சு அப்படின்னு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் அப்படியே உங்கள் மண்டையை தேய்ச்சிட்டு ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்குறாரு. நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டீப்பான வாய்ஸ் கேட்குது. பார்த்தா வந்து டயாங் தான் வந்து சொல்லிட்டு கேட்டுட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே வந்து இது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட டோர் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து டயாங்கோட டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாரு. அப்புறம் வந்து நீங்கள் நினைக்கிறேன் இவன் என்ன பெரிய பிரின்ஸ் ஆசை, இவனுக்கு வந்து ஒரு ஆள் வேறு வந்து இவனுக்கு கதை திறந்து விடுமா, ஏன் இவனே வந்து டோர் ஓப்பன் பண்ணி போக தெரியாது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் வந்து அவர் வாட்டுக்கு வந்து போயிடுறாரு. இங்கே வந்து நான் கெஸ்ட்டாக இல்லை இவன் கெஸ்ட்டா, இவன் வாட்டுக்கு போயிட்டுருக்கான், நம்ம இந்த வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க, அவர் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு வந்து உங்களுக்கு லக்கேஜோட எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அவரும் வந்து அங்கே வந்து போயிடுறாரு. நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வீடு வந்து நல்லா ரொம்ப பெருசாக இருக்கும். அது பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து ஒருத்தங்க யோன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சத்தம் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா உங்கள் அக்கா தான். உங்களுக்கு அவங்கள வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறீங்க. பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். உடனே ஓடி போய் ஹக் பண்ணிட்டு அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டில் இருந்ததுக்கப்புறம் உங்கள் அக்கா தான் வந்து உங்களை ரொம்பவே வந்து கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அம்மா மாதிரி அவங்களுக்கு. அதுங்காட்டி வந்து நீங்கள் ரொம்பவே வந்து அவங்கள மிஸ் பண்ணீங்க. ஏன்னா 5 இயர்ஸ் ஆச்சு அவங்கள பார்த்தே. அங்காட்டி நீங்கள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அவங்கக்கிட்ட அதிகமாக ஃபோனில் கூட பேசியிருக்க மாட்டீங்க. ஸ்டடீஸு ஒர்க்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்திருப்பீங்க. அதுங்காட்டி தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கீங்க. ஓகே அழாத, சரி எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா, இன்னும் நீ இப்படி அழைச்சி போயிட்டு சாப்பிட்றதே இல்லை பாரு, முதல்ல போய் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, நான் வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டேன், ஏன்னா எனக்கு நல்லா கேர் பண்ணிக்க தெரியும் அப்படின்னாலே. ஆமாம் நீ நல்லா கேர் பண்ணிக்கிட்டு பாரு, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து உங்கள் காதை பிடிச்சி திருக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அக்கா ப்ளீஸ்க்கா விடுக்கா, வலிக்குது, சரி நான் வந்து இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அதை எடுத்துட்டு இதோ அங்கே தான் இருக்குது, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் கட் பண்ணிட்டு வந்து அவங்க சரி டயாங் தான் வந்து கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து நைட் ட்ரெஸ் வந்து எடுத்து வைக்கணுமா, அதுங்காட்டி வந்து அதை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க குடுகுன்னு ஓடிட்டுருக்காங்க. அப்படி என்ன இவன் எல்லாத்துக்கும் சும்மா ஆர்டர் பண்ணிட்டே இருக்கான், பெரிய இவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு சரி ஆமாம் அக்கா என்னோடய ரூம் எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. ஆனால் வந்து நோ ரெஸ்பான்ஸ், அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அச்சோ எங்கடா இருக்கு என் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து மேலே போகிறீங்க. அங்கே வந்து இந்த யொங்மின் உங்கள் அக்கா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து டயாங்க்கு வந்து ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க இது மாதிரி அதாவது அவளை வந்து இது பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து நீங்கள் நான் சொன்னால் அவள் புரிஞ்சுப்பா, அதுங்காட்டி நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து ஏதோ சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து டயாங்கும் சொல்கிறாரு. அவள் வந்து ஓகேன்னு சொன்னால் வந்து நான் வந்து சரி அதுக்கு எனக்கும் வந்து சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அப்படியே உண்மையாக எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, அவளை கண்டிப்பாக நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து உங்கள் சிஸ்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எதை பார்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கரெக்டாக அப்பன்னு வந்து டோர் ஓப்பன் ஆகுது. 2 பேரும் வந்து டோரை பார்த்தா வந்து நீங்கள் தான் நின்றுருக்கீங்க. அச்சோ இந்த நேரத்துலையா வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. வந்து உங்கள் அக்கா வந்து என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு இல்லை நீங்கள் வந்து எனக்கு எங்கள் ட்ரெஸ்ஸு என் ரூம் எங்கே இருக்குது நீங்கள் சொல்லலையா, அதுங்காட்டி தான் நான் வந்து தெரியாமல் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே டயாங்க பார்க்குறீங்க. பார்த்தா அவர் உங்களை தான் வந்து பார்த்து ரொம்ப முறைச்சிட்ருக்காரு. எதுக்குலாம் இப்போ இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மறைச்சிட்ருக்காரு. அவங்கள பார்த்து நீங்களும் வந்து அச்சோ தெரியாமல் இங்கே வந்துட்டோமே, இவன் என்னடா இப்படி மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க ஓகேவா வந்து நான் உனக்கு ஒரு ரூம் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இன்னொரு டைம் வந்து டயாங் வந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் அப்படியே உங்களை தான் மறைச்சி பார்த்துட்ருக்காரு. அச்சோ திரும்பிக்கோயோ ஓடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைமாஸ் கொடுத்துட்டு அங்கே வந்து வெளியே வந்துடுறீங்க. உங்கள் சிஸ்டர் வந்து ஒரு ரூமை வந்து கொண்டு போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க உங்கள் ரூமை. அந்த ரூமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது பாட்டு இவ்வளோ பெரிய ரூம் எனக்கு எதுக்கு அப்படின்னு இல்லை டயாங் தான் வந்து இந்த ரூம் வந்து உனக்கு தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போது அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உனக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உனக்கு க்ளாசெட் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா வந்து நிறைய ட்ரெஸ் இருக்குது. எதுக்கு இத்தனை ட்ரெஸ், நீ என்ன ஃபன் இதை மால்க்கு இது ஓப்பன் பண்ண போகிற இத்தனை ட்ரெஸ்ஸை வச்சு அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதுக்கு வந்து அவங்க இல்லை டயாங் தான் வந்து இத்தனை ட்ரெஸ்ஸையும் உனக்கு வந்து வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்து இத்தனை ட்ரெஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் போய் ஒரு ப்ரைஸ் மணி எடுத்து பார்க்குறீங்க. ஒரு இதே வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. அதை பார்த்தோன்னே ஒரு டிஷர்ட் என்ன இவ்வளோ ருப்பீஸாக, இது
மட்டும் இருந்தால் நான் வந்து ஒரு 10 ட்ரெஸ் வாங்கியிருப்பேன், இது எதுக்கு இவ்வளோ ருப்பீஸ் வந்து கொடுத்து வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு, நீ மட்டும் இதெல்லாம் வந்து வேண்டாம்னு சொன்னால் அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டர் சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் வந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இருக்கீங்க. அப்போ வந்து 9 ஆகிடுது. என் டின்னர் டைம் வந்து 9 தான். ஸோ உங்களுக்கு 9 தான் வந்து உங்கள் சிஸ்டர் வந்து சரி சாப்பிட்ற கீழே வா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னும் காணும். அப்போ வந்து டயாங் வந்து யங்மின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. இது ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துறேன், அவளுக்கு என்ன தான் ஆகுதோ இத்தனை நேரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே எந்திரிக்கிறாங்க. அப்புறம் உடனே வந்து டயாங் வந்து அவங்க கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, நீ இரு நான் வந்து போய் பார்க்குறேன், வந்து நீ பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ரூமுக்கு வந்து வராரு. அங்கே வந்து நாக் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை, சத்தமும் வந்து எந்த சத்தமே வரல. ஸோங்காட்டி வந்து அவர் ரூம்குள்ளே வந்து வந்துடுறாரு. வந்து பார்த்தா யாருமே இல்லை. இப்போ வந்து பாத்ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து நீங்கள் வந்து பாத் டப் இருக்கும், இது இருக்கும் பார்த்தீங்களா, டவல் மட்டும்தான் கட்டிட்டு வந்து வெளியில் வந்து நின்றுருக்கீங்க. உங்கள் காதில் வந்து அந்த காட்டன் வந்து வச்சுருக்கீங்க. காதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டன் வந்து காதில் வச்சுருக்கீங்க. அதுங்காட்டி அவர் வந்து கூப்பிட்றது உங்களுக்கு கேட்கவே இல்லை. அவர் வந்து டாக்டர் வந்து இது ரெடி ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து மேலே பார்த்தா நீங்கள் இப்படி வந்து பாட்டவெல்லாம் இருக்காது. பார்த்தோன்னே வந்து அச்சோ என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இது அப்படியே வந்து கீழே குமிஞ்சிட்டு வந்து சொல்கிறாரு. டாக்டர் வந்து இதாக ரெடி ஆகிடுச்சு, ஸோ டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து ஏதோ பிக் பண்ணிட்டுருக்கீங்க உங்களோட பேக்லேருந்து. அது பார்த்தோன்னே வந்து ஒரு கோவம் வந்துச்சு, என்ன அவன் நம்மளே வந்து இக்னோர் பண்ணுறாளா அப்படின்னு கோவப்பட்டுட்டு வந்து அவங்க கையை பிடிச்சாரு. நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. அவர் அங்கே இருக்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா இத்தனை நாள் அவர் பேசுனது உங்களுக்கு கேட்டிருக்காது. ஸோ அதுங்காட்டி வந்து இப்போ தான் அவர் பார்க்குறீங்க. பார்த்தோன்னா என்னது இவன் என்ன இப்படி இங்கே பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அவர் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டனே வந்து அவர் உங்கள் கையை விட்டுறாரு. அப்புறம் வந்து உங்களோட இது காட்டன் நீங்கள் காதுலேருந்து எடுத்தோடனே வந்து என்னதோ இங்கே என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்து அவர் வந்து ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. ஸோ போனோடனே என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்துடுறீங்க. கீழே வந்துருக்கீங்க, உங்கள் ஃபோனை பார்த்துட்டே வந்து வந்துட்டுருக்கீங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் கடுப்பாயிடுது. உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தா அதை விட அவர் கடுப்பாது. ஏன்னா வந்து அவருக்கு ஷார்ட் ட்ரெஸ் போட்டாலே பிடிக்காது. நீங்கள் என்ன ஒரு பேண்ட்டும் சின்ன ஷார்ட்ஸும் வீட்டுக்கு அந்த நைட் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டு வந்து இருக்கீங்க. அதை பார்த்தோன்னே வந்து அவருக்கு இன்னுமே கோவம் வருது. ஸோ அப்புறம் வந்து யங்மின் அப்படின்னே வந்து சரி ஏதாவது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த செல்லை வந்து உங்கள்கிட்ட பிடிங்கிறாங்க. சாப்பிடும்போது எதுக்கு செல்லு பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் தராங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக சாப்பிட்றாங்க ஃபுட்டை பார்த்து. ஆனால் நீங்கள் வந்து அப்படியே ஃபுட்லேயே வந்து விளாண்டுருக்கீங்க சாப்பிடாம. அப்புறம் வந்து பார்க்குறீங்க என்னடா பண்ணுறாங்க எல்லோரும் அப்படின்னு பார்த்தா வந்து டயாங் வந்து ஒன்றுமே வந்து எதுவுமே வந்து சிந்தாமல் ரொம்ப ப்ராப்பராக சாப்பிட்டுட்ருக்காங்க. அதில் பார்த்தாலே தெரியுது அவர் எவ்வளோ வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு என்ன இப்படி வந்து ஓவராக டிசிப்ளினாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து யங்மின் கிட்ட சொல்கிறாங்க, யங்மின் இங்கே பாரு என்னோட மக்கில் அதாவது தண்ணி இருக்குள்ள பார்த்தீங்களா அந்த கிளாஸில் வந்து தண்ணி ட்ராப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னே வந்து யங்மின் வந்து போய் அந்த டிஷ்யூலாம் எடுத்து வந்து எல்லாம் தொடச்சி விட்டுருக்காங்க. அப்புறம் இது 0.2 இன்ச் தள்ளி இருக்குது இந்த ஸ்பூன், அதை எடுத்து ப்ராப்பராக வை அப்படின்ட்டு இருக்காரு. அதை பார்த்து யங்மினும் கரெக்டாக அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வாயப்பழந்து பார்த்துருக்கீங்க. என்னடா இவன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக 0.2 இன்ச் தள்ளி இருந்தால் என்ன, தண்ணி வந்து லைட்டாக இந்த மக்கில் இருந்தால் என்னவா, இதெல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டுருக்கோம், ஒரு வேளை எனக்கு ஏதாவது டிஸார்டர் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் வந்து இன்னும் வந்து பேன் பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுங்காட்டி சாப்பிட்டுட்டு வந்துடு அங்கே ஹாலுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு உங்களோட ஸ்பூன் கையில் வச்சுருப்பீங்க. அது வந்து தெரியாமல் வந்து அந்த இது பவுலில் வந்து போய் விழுந்தது, சூப் இருக்க பவுலில் போய் விழுந்தது. அந்த சூப்லாம் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து லைட்டாக ஆகிடுது. அப்புறம் அந்த இதுவுமே வந்து கீழே விழுந்தது ஸ்பூனு. அந்த ஸ்பூனை வந்து துடைக்காமல் அப்படியே ஸ்பூனில் வந்து எடுத்து மறுபடியும் வந்து அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதை பார்த்தோன்னே டயாங் வந்து வியர்டாக உங்களுக்கு ஒரு லுக்கை விட்டுட்டு என்ன நீ கீழே விழுந்த ஸ்பூனை அப்படியே துடைக்க கூட இல்லாமல் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு. அது எவ்வளோ டர்ட்டியாக இருக்கும் தெரியுமா, அதில் எவ்வளோ ஜேர்ம்ஸ் இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு இருக்காரு. என்னது டர்ட்டியா, இங்கே பாருங்கள் தரையை பார்த்தா என் மூஞ்சியும் நல்லா தெரியுது, அப்போ எப்படி நீங்கள் இதை டர்ட்டின்னு சொல்ல முடியும், அதுவும் இல்லாமல் ஸ்பூன் தானே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. நீனா நிஜமாவே டாக்டராக இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காரு. இதை என்னங்க நீங்கள் இப்படி வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரி அட்லீஸ்ட் உங்கள் ட்ரெஸ்ஸையாவது போய் மாற்று அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்களோட இந்த மேலே வந்து லைட்டாக வந்து அந்த இது மாதிரி ஒரு கரமாக இருக்கும். அதை பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. என்ன கருமமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. அங்கே வந்து எந்திரிச்சு போயிடுறாரு கோப்பட்டு. அங்கே பாரு அவனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது, பிடிக்காது, டிசிப்ளினாக இருக்கணும். அப்புறம் வந்து நீ இப்போ நம்ம வீட்டில் இருக்கையில் அதுங்காட்டி கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கோ, என்ன இருந்தாலும் அவன் அக்காவோட ஹஸ்பண்ட் இல்லையா, அதுங்காட்டி அவனுக்கு புரிஞ்சு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அக்காவும் சொல்லிட்டுருக்காங்க. அவனை இதுக்கு நான் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாலுக்கு வந்து வந்துடுறீங்க. ஸோ அவங்க ஏதோ பேசணும்னு சொன்னாங்களே அதுங்காட்டி வந்துடுறீங்க.
ஸோ ஹாலுக்கு வந்தோடனே வந்து அங்கே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நீங்களும் போய் உட்காந்துருக்கிறீங்க. கையில் வந்து இது நீங்கள் காஃபி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து காஃபிக்கு வந்து போட்டுட்டு வந்து உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ வந்து அவங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. நீங்களும் வந்து கேட்டோன்னே வந்து அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நான் வந்து சொல்கிறத வந்து உனக்கு புரிஞ்சிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் வந்து எனக்கு புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், நீ தான் எனக்கு ஒரே சிஸ்டரு, அதுங்காட்டி உங்ககிட்ட தான் என்னால் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படி மாதிரி ஏதோ சொல்லிட்டுருக்காங்க. நீங்களும் சரி என்னக்கா சுற்றி வளைக்காமல் ஏதோ சொல்லு அப்படின்னு வந்து உனக்கு தெரியல எங்கள் 2 பேத்துக்கு மேரேஜ் ஆகி வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து இன்னுமே எங்களுக்கு வந்து பேபியே இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து கிராண்ட் சன் வேணுமா, இல்லைனா வந்து டயாங் வந்து சிஇஓ தானே, அந்த பொசிஷனை தூக்கி வந்து வேறு யாருக்கா கொடுத்துருவாங்களாம். அப்போ இவங்க வீட்லேயே வந்து இவன் வந்து மட்டும்தான் ஒரே பையன், இப்போ வந்து வேறு யாருக்கா கொடுக்கணும், அவங்களோட எம்ப்ளாய்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து என்னால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். இப்போ வந்து இவங்களோட கம்பெனி நம்பர் 1 கம்பெனியாக இருக்குன்னா அது காரணமே டயாங் தான். ரொம்ப வந்து நைட்டு பகல்னு சொல்லி கஷ்டப்பட்டு வந்து ஒர்க் பண்ணியிருப்பான். அதுங்காட்டி வந்து இப்படி வந்து என்னால் வந்து அவனோட இந்த இதெல்லாம் வந்து போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதுங்காட்டி வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரி வந்து அது ரொம்பவே பெரிய ஒரு விஷயம் தான், இப்போ நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டேனே, நான் வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன், என் கோயிலுக்கெலாம் போய் கூட வந்து வேண்டி எல்லாமே பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு எதுவுமே வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. நிறையா டாக்டர்ஸ்கிட்ட பெரிய பெரிய டாக்டர்ஸ்க்கெலாம் போய் கன்சல்ட் பண்ணோம், ஆனால் இன்னுமே வந்து அந்த ரிசல்ட் வந்து நெகட்டிவ் தான் எங்களுக்கு வருது. எனக்கு இருக்க ஹோப்பே போயிடுச்சு. இப்போ வந்து அவங்க அம்மா வந்து என்னை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. சரி என்ன தானே ஹெல்ப் பண்ணணும் அதை சொல்லுக்கா அப்படின்னு வந்து அது வந்து நீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூட ஸ்லீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு ஷாக் ஆகிடுது. உங்கள் கையில் இருந்து அந்த மக் வந்து அப்படியே தூக்கி கீழே விழுந்துருது. நீங்கள் அப்படியே வந்து ஷாக்காக என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பிளேஸில் எந்திரிச்சிடுங்க. அப்போ நீங்கள் எந்திரிக்கும் போது அந்த மக்கு வந்து கீழே விழுந்து அந்த கிளாஸ் எல்லாம் வந்து உடஞ்சிருக்கும். ஸோ அது வந்து உங்கள் காலே அப்படியே ஏறிடுது. அது வந்து டயாங் நோட் பண்ணுறாரு. உங்ககிட்ட வந்து ஸோ அதை சொல்ல வரக்குள்ளே வந்து நீங்கள் கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. என்னக்கா உனக்கு என்ன பைத்தியமா, நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் என்னவே தரணும்னு நீ சொல்லிட்டு இருக்க, அது எப்படி என்னால் முடியும், நீ அக்கா தான், அதுக்கு நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உனக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ட்ரீமாக இருக்கும்னா, நீங்கள் கொரியாவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டணும், அதுவும் வந்து உங்கள் அப்பா அம்மா பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே அதான் உங்கள் ட்ரீமாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி தரேன், உனக்கு அதுக்கு மணி வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே வந்து நீங்கள் அவளை பார்த்துட்டு சிரிச்சுட்டு, என்ன நீ நினச்சேன், நான் அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டியா, நீ கொடுக்குற பணத்துக்காக நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன் நீ நினச்சியா, நான் உன் சிஸ்டர் நினச்சியா இல்லை வேறு எதாவது நினச்சியா, என்னால் அதை பண்ணவே முடியாது, எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நீ வந்து என்னை இவ்வளோ சீப்பாக நினச்சதுக்கு. நான் வந்து இது அப்ராடில் இருக்கும்போது நீ ஒன்றும் எனக்கு பணம் வைக்கல, நானாக பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து தான் வந்து நான் வந்து என்னோடய ஃபீஸுக்கெலாம் வந்து பணம் கட்டிகிட்டு இருந்தேன். அதுங்காட்டி வந்து இப்போவும் நான் வந்து அதே மாதிரி கஷ்டப்பட்டு பணம் கட்டி அப்போ வந்து நான் வந்து ஒரு இடத்த வாங்கி நான் வந்து இது பண்ணி ஹாஸ்பிட்டல் கட்டிப்பேன், நீ ஒன்றும் எனக்கு பணம் தர தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறீங்க. அப்புறம் வந்து யங்மின் வந்து அப்படியே வந்து அவங்க கீழே வந்து உட்காந்துடுறாங்க. ஏன் தான் இவன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து டயாங் சொல்கிறாங்க, நான் வந்து முன்னாடியே சொன்னாலும் அவன் இதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டா அப்படின்னு, அதுங்காட்டி இதை விட்டு இது ஒரு நல்ல பிளானே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் வந்து இல்லை கண்டிப்பாக வந்து எனக்கு இருக்க ஒரே ஹோப்பாக தான் அவளை நான் கண்டிப்பாக ஒத்துக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து யங்மின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டயாங் அங்கே வந்து போயிடுறாங்க. யங்மினும் வந்து உங்கள் ரூமுக்கு வந்து வராங்க. அங்கே வந்து பார்த்தா உங்களோட காலுக்கு வந்து நீங்கள் பேண்டேட் போட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ உட்காந்தானே வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நீ மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து என்கிட்ட பேசணும், தயவு செஞ்சு வந்து என்கிட்ட பேசவே பேசாத, தயவு செஞ்சு இங்கே வந்து எந்திரிச்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து இல்லை நான் அதை பற்றி பேச வரல, நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, நான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறேன், அவங்க அம்மா வந்து என்னை ரொம்பவே வெறுக்கிறாங்க, என்னை பார்த்தாலும் ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க, நான் என்ன தப்புமே பண்ணலைனாலும் அவங்க என்னை ப்ளேம் பண்ணுறாங்க, இது டயாங் கிட்ட வந்து வேறு கல்யாணமே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அவருக்கு வந்து என்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறான், எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறான், இருந்தாலுமே வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே என்ன ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பார்க்குறாங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நாங்கள் வெளியில் போகிறோம், அங்கே வந்து பியூட்டிஃபுல்லான ஃபேமிலிஸ்லாம் இருக்கும்போது அதை பார்த்தா எனக்கும் வந்து அது மாதிரி ஃபேமிலி இருக்கும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அது என்ன ஏன் தப்பா, நான் வந்து எவ்வளோ வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, அதுங்காட்டி நீ தான் வந்து இது பண்ணணும், ஒரு 9 months தான், அதுக்கப்புறம் வந்து உன்னோட பேபியும் டயாங் பேபியும் நான் வந்து ஏன் பேபி மாதிரி நான் பார்த்துப்பேன், தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு இது மட்டும் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்க முதல்ல, நான் கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும்
ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் கேட்குறீங்க நீ வந்து அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னே, ஆமாம் என்னை விட அதிகமாக நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்க அக்கா சொல்கிறாங்க. அப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க, அவன் வந்து உன்னை லவ் பண்ணுறானா அப்படின்னு கேட்டோன்னே அது அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஏன் யோசிச்சுட்ருக்க டக்குன்னு சொல்லு அப்படின்னே, இல்லை அவங்க வந்து என்கிட்ட அது மாதிரி நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் வந்து என்கிட்ட சொல்லலை. இருந்தாலும் வந்து அவனை என்னை ரொம்பவே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான், எனக்கு எல்லா இடத்துலையுமே வந்து துணையாக இருப்பான், என்னை வந்து ரொம்பவே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி என்னை நல்லா வந்து பார்த்துப்பான், அவன் லவ் வந்து அவன் சொல்லலைனாவே வந்து அவன் என்னை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிற, உன் ஹஸ்பண்ட் வந்து உன்னை லவ் பண்ணலைன்னே அவன் சொல்லவே இல்லை, இருந்தாலும் நீயே சொல்கிற அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு. சரி நான் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அக்காவும் ரொம்ப ஈகராக இருக்காங்க, அவங்க என்ன ஒரு இது ஆன்சர் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈகராக இருக்காங்க. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுதுடா. ஓகே என்ன வந்து யோன் வந்து டெசிஷன் எடுத்திருக்காங்க, ஓகேன்னு சொல்ல போகிறாங்களா இல்லை மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ வந்து எனக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே ரொம்பவே தேங்க்ஸ் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்ததுக்கு. அண்டு இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, நம்மளோட சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ வந்து ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருக்கும், ஆனால் வந்து நம்மளுக்கு இதே வந்து வரமாட்டேங்குது சப்ஸ்கிரைபர்ஸேம். ஸோ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா. ஓகேவா, அவ்வளோதான்டா. ஓகே பாய் சராங்கே போரஹே ஃபேமிலி, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய், டட்டாடா.